வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம ஏறக்குறைய ஒரு 60 பாடல்கிட்ட நெருங்கிட்டோம். அபிராமி அந்தாதி தொடர்ந்து நம்ம பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஆடி மாசம் நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல்ல அதை நம்ம இப்ப பாராயணம் பண்றதுன்றது பெரிய குடுப்பனை வேணும்னு சொல்லணும். அது என்னவோ சடனா தோணி இந்த அளவுக்கு நாம இது அது நம்ம ஆரம்பிச்சது கூட இல்லை, அது வெற்றிகரமா போய்கிட்டு இருக்குங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நாம பதிவுகள் போட ஆரம்பிச்ச உடனே இது போட ஆரம்பிச்சோன்னே எப்படி நான் அருணகிரிநாத திருப்புகள் எல்லாம் போட ஆரம்பிச்சோன்னா நம்ம சேனல் நல்ல பெரிய லெவல் வந்து அதே மாதிரி அடுத்து இப்ப அபிராமி அந்தாதி போட ஆரம்பிச்சோன்னா மக்கள் இதுக்காக போடுறீங்க, நல்ல கமெண்ட்ஸ் வருது, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் என்ன நினைச்சு அபிராமி அந்தாதி படிக்கிறீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறும். ஆத்தா கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். வாங்க இன்னைக்கு 3 பாடல்களை பார்ப்போம். பாடல் 60, சிறந்த மெய்யுணர்வை பெற்றுத்தர படிக்க வேண்டிய பதிகம். பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்க்கலாம். பாலினும் சொல் இனியாய் பனிமா மலர்பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடைநாய் தலையே. என்ன பாட்டுக்கும் மெய்யுணருக்கும் என்ன? மெய்னா உடல், ஓகேங்களா? இப்போ இந்த உடல் மெய்யின்றான், ஆனா அது பொய்யான உடல் தான் நம்ம பல பாடல்களை பார்த்திருக்கோம். ஆனா அந்த பொய்யான உடல் என்ன நமக்கு தந்து அது மெய்யாகும்னா நாம் அதை ஆன்மீக பாதையில் செல்லும் போது அந்த உடல் மெய்ஞானத்தை பெறும். இந்த பாடல் என்ன, அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் அம்பாளை எப்படி வர்ணிக்கிறார் சொல்றாருன்னா, பாலினும் சொல் இனியாய், உன்னுடைய சொல்லு பாலை விட இனியதான். ஏன் பாலோட ஒப்பிடுறாங்க? இப்ப குரல் தேனோட ஒப்பிடுவாங்க, ஆனா அதே சொல் அது பாத்தீங்கன்னா பாலோட தன்மை என்னன்னா, நீங்க தண்ணீரை கலந்தாலும் அது தண்ணீர் கண்ணுக்கு தெரியாது, அது பாலாத்தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம ஆத்தா கிட்ட சரணடைஞ்சிட்டா நாம நல்லவங்களோ கெட்டவங்களோ ஆண்டவன் அம்பாள் பார்த்துப்பா. அத என்ன சொல்றாரு, இந்த அளவுக்கு பாலை விட சொல்லி இனிய சொல்ல பெற்ற தாயே. அப்புறம் பாருங்க எப்படி உருவகப்படுத்துறேன்னா, பனிமா மலர்பாதம் வைக்க, உன்னோட மலர்பாதம் வைக்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தவம் கிடக்குறாங்களாம்? மாலினும், மாலினா திருமால் பெருமாள். அதுக்கடுத்து யாரு? தேவர்கள்லாம் வணங்குற கொன்றை மலரை சூடி இருக்கிற யாரு? சிவபெருமான். சடையின் மேலினும், அவரோட சடை மேல இருக்கிற கொன்றை மலை வச்சுக்க சிவபெருமானும் உன்னோட பாதத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உன்னோட திருவடிக்காக. ஏன்னா நீதான் அனைத்துலகத்துக்கும் அண்டக்கோடி சராசரங்களுக்கு நீயே முதல்வன், தலைவி. அதுக்கப்புறமும் என்ன சொல்றாரு, கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம். மெய்ப்பீடம்னா ஒரு அம்பாளை எதுல நிப்பாட்டி வச்சிருப்பாங்கன்னா, ஒரு பீடத்துல பிரதிஷ்டை பண்ணி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அந்த பீடமும் என்ன பாடுதான்? 4 வேதங்களும் பாடுதான். அந்த இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத உன்னுடைய திருவடியை ஒரு நாளிலும் சால நன்றோ. நான் என்ன அந்த அளவுக்கு அவங்களோட, யாரை விட? பெருமாளை விடவும் சிவபெருமானோடவும் உன்னோட வேதங்களை பாடும் அந்த மெய்ப்பீடத்தை விடவுமா அடியேன் முடை நாய் தலையே. அடியன்னா அவரு, முடை நாய்னா, முடைனா நாற்றம், நாற்றம் மிக்க இந்த இந்த உடம்புக்கா உன்னுடைய திருவடிகளை எனக்கு தந்தாய். நாய் தலைனா அவர் ஒரு நாயோட அவர் ஒப்பிடுறாரு. எவ்வளவு அழகா கேட்கிறாரு பாருங்க. ஏன் அந்த மெய்யுணர்வுனா, அப்பதான் அந்த உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன்றது அதுதான். பாடல் 61, மாயை நம்மிடம் இருந்து நீக்க படிக்க வேண்டிய பதிகம். மாயையை வெல்றதுக்கு இந்த பதிகத்தை பாடினா நமக்கு கிடைக்கும். பார்ப்போம். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மால் திரு தங்கை சியே. நாயில தானே முடிச்சாரு, அதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. நாயேனையும், என்னையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து, என்னையும் ஒரு பொருட்டா மதிச்சு, நயந்துன்னா விரும்பி, என்னையும் ஒரு பொருள்னு மதிப்பு மிக்க பொருள் நினைச்சு நீயே என்ன பண்ணிருக்கார்? என் நினைவு ஃபுல்லா நீ தான் ஆண்டுகிட்டு இருக்க என்னைய. நின்னை உள்ள வண்ணம் பேயேன். அதுக்கப்புறம் என்ன சொல்ற? ஆண்டதுக்கு அப்புறம்
இதுல ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். ஏன் வந்து நான் சித்தமகா புருஷர்களும் நாயோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா, அதாவது நாயும் மனிதரும் ஏறக்குறைய ஒரே அஹ் அதாவது சுபாவம் உள்ளவர்கள். நாய்க்கும் நன்றி இருக்கும், விசுவாசம் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எதையுமே அது யோசிக்காது. மக்களும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, இன்னொருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நான் எப்பயுமே பார்த்தேன். அருணகிரிநாதரும் சரி, மாணிக்க வாசகர் கூட, மாணிக்க வாசகர் கூட திருவாசகத்துல சொல்லுவார், சிவபுராணத்துல, ஞாயிற் அடியேன் கிடந்த தயா ஆன தத்துவனேன்னு சொல்லுவாரு. ஸோ இந்த பாடலை இப்ப நம்ம பார்ப்போம். நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். அதாவது நீ என்ன ஆட்கொண்டதும் இல்லாம உன்னை எனக்கு சிந்திக்கிற மனப்பக்குவத்தையும் அந்த அறிவையும் ஞான அறிவையும் நீயே தந்தாய். இதுக்கு நான் எந்த அளவுக்கு தவம் பண்ணியிருக்கணும், என்ன பேரு பெற்றேன், இந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கணும். நாயை விடவும் கீழே இருக்கிற என்ன நீயே ஆட்கொண்ட, நீயே என்னை வந்து ஒரு பொருளா மதிச்சு உன்னை அறியறதுக்கு உண்டான அறிவையும் தந்தே, அந்த அளவுக்கா நான் பேறுபட்ட தாயே, மலைமகளே, மலையில் இருப்பவள் இல்லையா, யாரு அவள், செங்கன்மாள் திரு தங்கச்சியே. செங்கன்மாள் யாரு, தன்னுடைய கடை கண்ணாலேயே பக்தர்களுக்கு கருணையை புகட்டுபவர் திருமால், அவருடைய சகோதரி. இப்படியெல்லாம் இருக்கிற நீ என்னைய வந்து ஆட்கொண்டு ஒரு பொருளா நினைச்சு உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அறிவை எனக்கு கொடுத்தியேன்னு சொல்லிட்டு இத சொல்றாரு. மாயை வெல்லன்னா என்ன, இந்த உலகத்துல நாம மாயையிலிருந்து வெளிப்படுறதுக்கு ஒரு நாயை போல சுழன்று கொண்டிருக்கிறோம். கரெக்டா? அதுல இருந்து நாம வெளியில வரணும். ஓகேங்களா? மாயைன்னா நிறைய எடுத்துக்கலாம். ஆசை, சொத்து, அப்புறம் வந்து காமம், எல்லாமே உலக மாயை தான். மும்மலங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுல இருந்து வெளியில வந்து ஒரு தீர்க்கமான சிந்தனையும் தீர்க்கமான அறிவையும் நம்ம காத்தால் கண்டிப்பா அருள்வா. அது மட்டும் இல்ல, இந்த பாடல் நம்ம பாடும்போது நம்மளை அறியாமையே உருகி பாடுற அளவுக்கு வரும். ஏன்னா ஆரம்பிக்கவே நாயும் விட நயந்து வந்துன்னு சொல்றாரு பாத்தீங்களா. வாங்க பாடல் 62 அதோட பலனும் விளக்கமும் பார்க்கலாம். எல்லா விதமான அச்சத்தையும் போக்கும். எல்லாருக்கும் ஒரு சில பயம் இருக்கும்ல, எல்லாருக்கும் ஒவ்வொரு வித பயம் இருக்கும், சிலருக்கு நிறைய பயம் இருக்கும். எந்த பயமா இருந்தாலும் இந்த பாடலை பாடினா அது உங்களை விட்டு விலகும். தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மதவெங்கன் கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகன கனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. விளக்கத்தை பார்த்துருவோம், பலனும் பார்ப்போம். இந்த பாடல்ல அபிராமி பட்டாரு எப்படி சொல்றாருன்னா, ஆரம்பிக்கும் போது சிவபெருமானோட அட்டதிக்க வீரமிக்க செயல்கள் இருந்து ஆரம்பிக்கிறார். எப்படி? தங்க சிலை கொண்டு தானவர் முப்பரம் சாய்த்து, அதாவது சிவபெருமான் முப்புறங்களை எரித்தார்னு சொல்லிட்டு பல பாடல்களை பார்த்தோம். அதாவது எல்லாரும் இந்த முப்புறங்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது அசுரர்களோட கோட்டை, அந்த கோட்டை இதை விட எதுவுமே பெருசு கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி கட்டி வச்சிருந்தவங்க, தேவர்கள் போய் பண்றேன், அவங்க நான் போய் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கு சிவபெருமான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப சிவபெருமான் ஜஸ்ட் ஒரே சிரிப்பு, அந்த சிரிப்புலயே அந்த மொத்த முப்புறங்களும் எரிந்து சாம்பலானதான். அதுல இருந்து ஆரம்பிக்கிறார் அவரோட அஷ்டதிக்கு வீரமிக்க செயல்களை. இது எப்பவுமே சொல்றது. அதுக்கடுத்து இன்னொன்னு இருக்கு, அது எல்லாரும் சொல்றது என்னன்னா, மதம் வெங்கண் கரி உரி போர்த்த செஞ்சேவகன். அதாவது இந்த யானை, ஏன் கரினா யானை, அது எதனால வந்துன்னா கரிய உருவம்ங்கிறதுனாலையும் யானைன்ற பேர் இருக்கு. அதுக்கு வந்து மதம் மதம் பிடிச்சி நேரா வருதான், எல்லாரையும் கொன்னு குவிச்சிட்டு நேரா வருது, சிவபெருமான்கிட்ட வந்து நிக்குது. சிவபெருமான்கிட்ட யாராவது நிக்க முடியுமா? மனுஷனும் நிக்க முடியாது, எதுவுமே நிக்க முடியாது. அப்படி நின்ன அந்த யானைய அவர் என்ன பண்ணாரா, உரித்தாரா, தோலை உரித்து அத அவரு மேனியில ஆடையாக போர்த்தி கொண்டாராம். போர்த்தி கொண்டோன்னு அவர் என்னவா இருக்காரா, செஞ்சேகவன், செக்கு சேவேல் ஆயிடுறாரா. ஓகேவா? இந்த நடந்த ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா வழுவூர்னு ஒரு ஸ்தலம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த பேரே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வழுவூர்ன்ற இடத்துல திருத்தலத்துல அவருக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா கஜ சம்ஹார மூர்த்தி. கஜம்னாலும் யானை தான். யானையை சம்ஹாரம் பண்ணனால அவர் பாத்தீங்கன்னா அதோட சிலையே வந்து அப்படிதான் இருக்கும். ரொம்ப அற்புதமானது.
இப்படி செக்கச்செவேல் இருக்க சிவபெருமான அடையறதுக்கு அம்பாள் தழுவுறாங்களாம். எப்பேற்பட்ட கோபமா இருக்கிறவங்களும் தழுவுனா சாந்தமாயிடுவாங்கல்ல. அம்பாள் அப்புறம் எப்படி முடிக்கிறாரு அவரு, எப்பவும் மலர்கணைகளும் கரும்பும் வில்லுமாக வைத்திருக்கிறாயே, உன்னுடைய சிந்தையிலிருந்து